ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து எங்க ஊர்ல நாங்க இருக்கிற ஏரியால இருக்கிற IKEAக்கு போயிருந்தோங்க. அந்த விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நாங்க IKEAல போய் என்னென்ன வாங்குனோம், IKEAல என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த விளாக் வந்து கொஞ்சம் லென்த்தா போனதுனால பார்ட் 1 அண்ட் பார்ட் 2வா பிரிச்சு போடுவேங்க. இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வந்து உங்களுக்கு இன்னொரு 2 டேஸ்ல வந்து அப்லோட் ஆயிடும். எங்க வீட்ல இருந்து IKEA போறக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. நாங்க வந்து ஒரு வீக் டேல தான் போயிருந்தோம். ஈவினிங்கா போயிருந்தோம். வீக்கெண்ட்ல கொஞ்சம் ரஷ்ஷா இருக்குங்க. வீக்கெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே மட்டும் தாங்க ஜெர்மனி பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து சண்டே எல்லாமே இங்க க்ளோஸ், எதுவுமே ஓப்பன்ல இருக்காது. எந்த ஷாப்பிங் மால் ஆகட்டும், எதா இருந்தாலுமே சண்டே இங்க ஃபுல் கம்ப்ளீட் லீவ் தாங்க. IKEAக்குள்ள போனோம்னா கம்ப்ளீட்டா 1 டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஏன்னா உள்ள போற மாரி தான் இருக்கும். ஆனா எப்படி சாலிடா 5 to 6 ஹார்ஸ் போகுதுன்னே தெரியாது. ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டோம். சும்மா சுத்தி இருப்போம். ஆனா 5 to 6 ஹார்ஸ் காணாம போயிடும். உள்ள என்டர் ஆனதுமே சைட்ல வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குங்க. ரொம்ப சின்னது தான். அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு சில டிஷ்ஷஸ் தான் வச்சிருப்பாங்க. அதுல வந்து இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமும், ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் மட்டும் தான் இருக்கும். ஆதிக்கு அது பார்த்தோன்னே வெண்ணிலா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, ஐஸ்கிரீம் கேட்டா வெறும் கோனும், ஒரு காயின் மட்டும் தருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ, வெண்ணிலானா வெண்ணிலா, இல்லாட்டி ஸ்ட்ராபெர்ரினா ஸ்ட்ராபெர்ரி அந்த மெஷின்ல கொண்டு போய் அந்த கோன வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க குடுத்துருக்கிற காயின் அதில போட்டுட்டு, என்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் வருங்க. இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு புதுசா தான் இருந்தது. ஐஸ்கிரீம் வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போனோங்க. IKEAல வந்து யார் வந்தாலுமே சரி, இந்த கிட்ஸ் செக்ஷன் தாண்டி தான் நீங்க மத்த எல்லா செக்ஷனுக்கும் போ முடியும். ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனதுமே அந்த கிட்ஸ அட்ராக்ட் பண்ற மாரி வச்சிருப்பாங்க. இத தாண்டி தான் நம்ம அவங்கள கூட்டிட்டு போகணும். முதல்லலாம் இங்க வந்தா எல்லாத்தையும் அந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நெறைய கேட்டுட்டு இது பண்ணுவாங்க. இப்ப கொஞ்சம் பரவால்ல. ஏன்னா அதுலேருந்து நெறைய வாங்கிட்டா. அதனால இப்ப பெருசா எதுவும் கேட்கறதில்ல. அப்புறம் இது மாரி வந்து கிட்ஸுக்கு வந்து அவங்களே செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாரி சீட்டிங் ஏரியாஸு, நம்ம குழந்தைங்கள அதில உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபிட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். அதே மாரி கிட்ஸுக்கு வந்து ரூம் டெக்கர் நெறைய அவங்களே பண்ணி வச்சிருப்பாங்க. அதில நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம வீட்லயும் இது மாரி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ட்டு. அதில ஏதாவது நீங்க புடிச்சிருந்துச்சுன்னா, அங்கேயே நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் டாய்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனே போட்டிருந்தாங்கங்க. இங்க வந்து சீசனுக்கு சீசன் டாய்ஸ் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுல வந்து இந்த ஆக்டோபஸ்ஸு, வேல், ஷார்க் இதெல்லாம் இருந்தது இந்த டைம். இப்ப ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிட்டங்காட்டி, அடுத்தது வரும் பாருங்க. அதுல வந்து ஹனி பீ இது மாரெல்லாம் வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு எது புடிச்சிருக்கோ அத நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு டாய்ஸ் இங்க இருக்குங்க. ஆனா ரொம்ப நெறையாலாம் இருக்காது. ஆப்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கும். நாங்க மோஸ்ட்டா வீட்ல ரெகுலரா விளையாடுற டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உல்வர்த் கிக்குன்னு சொல்ட்டு ஷாப் இருக்கு. அங்க தான் நாங்க வாங்கிப்போம். அங்க கொஞ்சம் அஃபோர்டபுளாவும் இருக்கும். நெறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கிச்சன் செட்டு. குழந்தைங்களுக்கு நம்மலாம் சின்ன வயசுல சும்மா கல்ல வச்சு இது பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்திருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்குன்னு சொல்ட்டு தனியா கிச்சனே இருக்கு. அத வாங்கி கொண்டு வந்து வச்சு, அதுல சமையல் பண்ணிட்டு விளையாடலாம். இதே ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம். இல்ல சாப்பிட்டு ஷாப்பிங் போறவங்களாவும் இருக்கலாம். நாங்க வந்து இன்னைக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் கீழ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டு உள்ள போனோம். இங்க பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க. அது போக பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். அ இது வந்து ஜெல்லி வித் வெண்ணிலா கிரீம்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு டெசர்ட் எடுத்தோம். இதெல்லாம் நெறைய வெஜிடாரிஷா தான் இருக்கும். இது மாரி மேல டிஸ்ப்ளே ஆயிட்டுருக்குங்க. என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு சொல்ட்டு. அதுல நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி கிண்டர் குழந்தைங்களுக்குன்னு சொல்ட்டு தனித்தனி வேற வேற டிஷ்ஷஸும் இருக்குங்க. இப்ப நான் காட்டுறது வந்து கிண்டர் கேரேஷ்டுன்னு சொல்ட்டு, இப்ப காட்டுறது தான் நாங்க வாங்கியிருந்தோம். இதுல வந்து பிளான்ட் பியூலார், டார்டோஃபல் இதெல்லாம் போட்டு வரும். வேண்டாமா பியூரி வேண்டாமா இல்ல இல்ல இருக்கட்டும். நல்லா சில டிஷ்ஷஸ் வந்து நம்ம சொன்னா அவங்க போட்டு தருவாங்கங்க. சிலதெல்லாம் வந்து நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான்.
இது மாதிரி கடைசியில் அவங்க போட்டு கொடுக்கும்போது பார்க்குறக்கே அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ். மேலே ஊற்றுறதா இது வந்து பார்த்தீங்கன்னா வேஃபலுக்கு மேலே வந்து சூடாக இருக்கிற வெண்ணிலா சாஸ். இது வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க. அது கூட வந்து அந்த செர்ரி சாஸ் வச்சுக்கலாம். எனக்கு பெருசாக அந்த செர்ரி சாஸ் பிடிக்கல. இந்த வெண்ணிலா க்ரீம் தான் நிறையா ஊற்றிக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க அந்த க்ரீமுக்கு. €1 சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேங்க. யாராவது IKEA போனீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சரி இருந்துச்சுன்னு பெருக்கச்சு. சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தாங்க. அதனால நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி இந்த ட்ரேல எடுத்துட்டு கடைசியாக தான் நம்ம போய் பில் போடணும். இந்த சைடு இது பார்த்தீங்கன்னா டெசர்ட் செக்ஷன் இருந்தது. இங்கே டிஸ்பிளேல பார்த்தீங்கனாலே எனக்கு பிடிச்ச திராமிசு இருந்தது. என் வீட்டுக்காரர் பார்த்தோன்னு சொன்னார், திராமிசு இருக்குது எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் திராமிசு ஒன்று எடுத்துட்டு எல்லாத்தையும் வேணுங்கிறத அந்த ட்ரேல வச்சுட்டு கடைசியாக தான் போய் பில் போடணுங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களே பார்த்து போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து €1.95 நினைக்கிறேன். கிளாஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ டைம் வேணாலும் ரீஃபில் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். ஒரு டைம் தான் குடிக்கணும்னு இல்லை. எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் 1.95 பே பண்ணால் போதும். எவ்வளோ டைம் வேணாலும் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி IKEAல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிறது இந்த லாஸ்ட் இப்போ காட்டுற அந்த ரோ மட்டும்தாங்க. ஏன்னா அங்கேருந்து வெளியே பார்க்குறக்கு வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். யாரை பார்த்தீங்கனாலும் அந்த லைனில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கும் அந்த இடத்துல இடம் கிடைச்சிது. அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே மெதுவாக சாப்பிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு தெம்பானதுக்கப்புறம் தான் கீழே ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணோங்க. போனதும் எங்கடா அவர் ஆளை காணமேன்னு பார்த்தா அவரோட செக்ஷனில் அந்த எலக்ட்ரிக்கல் செக்ஷன் ட்ரில்லிங் அது மாதிரி செக்ஷனில் நின்றுட்டு இருந்தார். ஏதோ ஸ்க்ரூ எல்லாம் போடுறதுக்கு பாக்ஸ் வாங்கணுன்ட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இப்போ நான் காட்டுற இந்த லைனில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த லைனில் இருந்ததுங்க. பேக்கிங் ட்ரே ஆகட்டும், மெஷரிங் கப்ஸ் ஆகட்டும், அந்த வேயிங் ஸ்கேலு இது எல்லாமே இந்த லைனில் இருந்தது. எல்லா ஐட்டம்ஸ்க்கும் மேலேயும் இது மாதிரி ஒரு ரோவில் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்கங்க. அதில் அதோட ரேட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம சீக்கிரமாக அதோட ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் கீழேருந்து அதுலேருந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் டிஸ்பிளேல இருக்கிறது வந்து நீங்கள் எடுத்துக்க முடியாது. இப்போ நான் காட்டுறது வந்து கிச்சன் வேயிங் ஸ்கேலுங்க. நம்ம வந்து கேக் பண்ணுறோம் அப்படின்னா கிராம் கணக்கில் அளக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிச்சன் வேயிங் ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்தேன். இது மாதிரி நிறைய அழகாக பவுல்ஸ் எல்லாம் நிறையா கிடைக்குங்க. மோஸ்ட்லி IKEAல வந்து நீங்கள் பிளேட்ஸ் வந்து வாங்குறது வந்து பெஸ்ட்டு. செட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நாங்கள் அங்கே தான் அந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் வாங்கியிருந்தோம் வந்த புதுசில். இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கருங்க. நம்ம ஊரில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற அதே ப்ரெஷர் குக்கர் தான். ரேட் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ்ன்னு போட்டு €60 போட்டிருந்தாங்கங்க. IKEAவோட ப்ரைஸ் வந்து €50 போட்டிருந்தாங்க. இது வந்து 6 லிட்டர் குக்கர். இதோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.